பானிபூரி 4 பேருக்கு போட சொல்றேன். போட்டு கொடுத்தாங்க. ஃபுல்லா புழு இருந்துச்சு அதுல. ஏமா தப்புன்னு சுடு எப்படிடா பாரு அம்மா சுடு எட்லுங்க குளுக்கோ புழு இருக்கு ஏன்னு கேட்டா சரி விடுங்க ஆயந்தாச்சு ஏதோ தெரியாம போட்டான்னு சொல்றாங்க அவங்க. கேட்டா எல்லாம் ஸ்கூல் பசங்க எல்லாம் சாப்பிடுறாங்க அங்க. பாரு இப்போ நாங்க வந்த உடனே கடையில காலி பண்ணிட்டு எடுத்து காலி பண்றாரு. பூச்சி இருக்கிறதெல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்கூல் பசங்க எல்லாம் எப்படி சாப்பிடாங்க சொல்லுங்க. இப்ப கேட்டா என்ன சொல்றாங்க ஒரே பதில தெரியாம ஆயந்தாச்சுன்னு சொல்றாங்க. இப்ப நைட் டைம் வந்தா என்ன ஆகும்? இதை பகலான்றனால நாங்க பார்த்து கண்டுபிடிச்சு கேட்டோம். கேட்டா அப்படியே கடையை பந்து பண்ணிட்டு அப்படியே போயிட்டாங்க. அது எதுக்கு எடுத்து ஊத்துனீங்க நீங்க? இப்ப புதுசா தண்ணி ஊத்தி கலக்குறீங்க. இருங்க ஒரு நிமிஷம் கலக்காதீங்க. எது கலக்குறீங்க நீங்க இப்போ? கலக்காத இருங்க கொண்டாரா. எதுவுமே மிக்ஸ் பண்ண கூடாது. அப்படியே இருக்கணும். ஆசையாக சாப்பிட வாங்கிய பானிபூரியில் காத்திருந்த அதிர்ச்சி. ஸ்கூல் பசங்க எல்லாம் சாப்பிடுறாங்க சாருங்க. அவங்களுக்கு எல்லாம் எப்படி சாப்பிட தோணுவாங்களா? தட்டி கேட்ட வாடிக்கையாளர்களுக்கு காசை கொடுத்து கிளம்ப சொல்லி அட்டூழியம். அண்ணா வேணாம் நீங்க நான் சொல்றேன் ஸ்கூல் பசங்க எங்க பசங்க இங்க படிக்கிறாங்க. நாளைக்கு அவங்க வந்து பானிபூரி இப்படிதான் புடிச்சுங்க பாரு. அவங்க காசு அங்க வச்சிருக்காங்க எடுத்தாங்க. காசெல்லாம் வேண்டாம். நீங்க பண்ணி தப்பு தான் அது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி ரவுண்டானா பகுதியில் 10க்கும் மேற்பட்ட சாலை ஓர பானிபூரி கடைகள் செயல்பட்டு வரும் நிலையில அதுல பள்ளி மாணவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பானிபூரி வகைகளை சாப்பிட்டு வராங்க. இந்த நிலையில தான் பிளாலம் கிராமத்தைச் சேர்ந்த கங்கா மற்றும் அவரது நண்பர்கள் மாரப்பா, நாராயணன், பாலா ஆகியோர் சாலை ஓர பானிபூரி கடை ஒன்றில் மசால் பூரி ஆர்டர் பண்ணிருக்காங்க. அப்போது கடைக்காரர் கொடுத்த மசால் பூரியில ஏராளமான புழுக்கள் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்த வாடிக்கையாளர்கள் இது குறித்து கடைக்காரர்கிட்ட கேட்டிருக்காங்க. உடனடியாக சுதாரித்துக் கொண்ட கடைக்காரர் புழு இருந்த உணவுகளை பேக் செய்து விட்டு புதிதா வேறொன்றை தயார் செய்து கொடுத்திருக்காரு. ஆனா வீடியோ ஆதாரத்தோட விடாமல் வாடிக்கையாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில கல்லாவில் இருந்த பணத்தை எடுத்துக் கொடுத்த கடைக்காரர் இதை வெளியில் சொல்ல வேண்டாம் என கூறி அவர்களை கிளம்ப சொல்லியிருக்காரு. இதனையும் வீடியோ எடுத்த வாடிக்கையாளர்கள் சிறு குழந்தைகள் உண்ணும் உணவுப் பொருளை கவனமுடன் சோதனை செய்யக்கூடாதா என கேள்வி எழுப்பியிருக்காங்க.